அன்புள்ள நல்ல தகப்பனே, அப்பா இந்த வேலைக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இந்த நாளை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சுவாமி. அப்பா எத்தனையோ பேர்கள் இந்த நாளை காணாதபடிக்கு இருக்கிறாங்க கர்த்தாவே. ஆனாலும் ராஜா எங்களை நீர் தேர்ந்தெடுத்து உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்த கிருபைகளுக்காக உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி சுவாமி. அப்பா விசேஷமாக எனக்கு நீர் கொடுத்துருக்கிற வார்த்தைகள் கூட ஆண்டவரே அப்பா அது நான் பேசாதபடிக்கு ஆவியானவர் தாமே ராஜா அடியேனை மறைத்து ஆண்டவரே நீர் உம்முடைய ஜனத்திற்கும் என்ன வார்த்தை பேசுவதாய் இருக்கிறீரோ ஆண்டவரே அதை வெளிப்படுத்தி தரும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. அப்பா எல்லா பயத்தின் ஆவிகளையும் ஆண்டவரே நாங்கள் கடிந்து கொண்டு செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் தாம் எங்களோடு இருந்து வழிநடத்துங்க, ஆசிர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டி செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த லென்த் நாட்களின் 31வது நாளான இன்று சிலுவை மரமும் மனித வாழ்வும் என்ற கருப்பொருள் அடிப்படையில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பாதாம் மரம். பாதாம் மரம் என்றால் வேறு ஒன்றுமில்லை, வாதுமை மரம் தான். எனக்கு முன்பதாக நிறைய பேர் இந்த வாதுமை மரத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க. அதனால் நான் ஒரு சின்ன குறிப்பு மாத்திரம் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வாதுமை மரம் இதோடைய ஆங்கிலத்தில் இதை ஆல்மண்ட் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த வாதுமை மரத்தோடைய அறிவியல் பெயர் என்னன்னு பார்த்தோன்னா பிரினஸ் டல்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரோசசி குடும்பத்தை சேர்ந்த ஒரு மரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது முதலாவது எங்கே காணப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மத்திய கிழக்கு மற்றும் தென் ஆசியா பகுதிகளில் அதிகமாக இந்த ஆல்மண்ட் மரங்கள் காணப்பட்டிருக்கு. இந்த வாதுமை மரம் 4 முதல் 10 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய ஒரு மரமாக இருக்குது. இந்த இலைகள் இதோடைய பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நீளமாகும். அதோடைய ஓரம் எப்படி இருக்கும்னா ரொம்ப கூர்மையானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மரம் அதிகமாக எங்கே காணப்படும்னா ரொம்ப வெப்பமான இடங்களில் அதிகமாக இந்த மரங்கள் காணப்படுது. எங்கே அதிகமாக சூரியன் ஒளி இருக்கிறதோ அந்த இடத்துல இந்த வாதுமை மரம் காணப்படுது. இதோடைய பூக்களை பற்றி நம்ம பார்த்தோன்னா இது வெள்ளை மற்றும் இளம் சிவப்பு நிறங்களில் காணப்படுகிறது. இந்த பூக்கள் மிகவும் பார்ப்பதற்கு அழகான ஒரு தோற்றத்தை அளிக்கிறதா இருக்கிறது. இது நல்ல ஒரு வாசனை கொடுக்குற ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்குற ஒரு பூக்களாக இருக்குது. இது அநேக இடத்துல இந்த பர்ஃப்யூம் அதெல்லாத்துக்குமே இதை பயன்படுத்துகிறாங்க. இது பூக்கிற காலம் என்னன்னு பார்த்தோன்னா வசந்த காலம், அதான் ஸ்ப்ரிங் சீசன். இது பீச் பழம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த பீச் வெரைட்டியை சார்ந்த ஒரு பழமாக தான் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு கடினமான ஓடு இருக்கும். அந்த ஓடை உடைச்சி தான் அதுலேருந்து இந்த பாதாம் பருப்பை வெளியில் எடுப்பாங்க. பாதாம் மரம் பாதாம் நம்மளுடைய உடலுக்குமே ரொம்பவே நல்ல ஒரு மருத்துவ குணத்தை வாய்ந்ததாக இருக்குது. இது இதய ஆரோக்கியத்துக்கும் இதில் விட்டமின் இ, மெக்னீசியம், அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற பொருட்கள் இதில் இருக்குது. இதோடைய எண்ணெய் என்ன எதுக்கு பயன்படுத்துதுன்னா தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் முடிக்காக இது நிறைய பயன்படுத்துகிறாங்க. இதுலேருந்து ஆல்மண்ட் மில்க் அப்படின்ற ஒரு காரியத்தை கூட எடுக்கிறாங்க. அது எதற்காக எடுக்கிறாங்க அப்படின்னா சில பேர் இந்த வெஜிடேரியனாக இருக்கவங்க பாலை குடிக்க மாட்டாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுலேருந்து வர பாலை ஜூஸ்க்காக அந்த மாதிரி சில விஷயத்தில் இதை பயன்படுத்துவாங்க. அதே போல் ஆல்மண்ட் இந்த நட்ஸ் வகையை சேர்ந்தது. இந்த நட்ஸ்லேயே ஆல்மண்ட் தான் மிகவும் விலை உயர்ந்ததாக கருதப்படுகிறது. இதை என்ன சொல்கிறாங்கன்னா பொருளாதாரத்திலேயே ரொம்ப முக்கியத்துவம் கொண்ட ஒரு வர்த்தகமான பயிர் வகை அப்படின்ட்டு இந்த ஆல்மண்ட் மரத்தை சொல்கிறாங்க. நம்மளுடைய வேதத்திலையும் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வாதுமை மரம் பல இடங்களில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த வாதுமை மரம் இருக்கிறது. பார்க்க போனால் ஆதியாகமம், யாத்திராகமம், எண்ணாகமம், பிரசங்கி அப்படியா போன்ற பல இடங்களில் இந்த வாதுமை மரத்தை பற்றி நிறைய இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்பொழுதும் கூட நம்ம அதோடைய நன்மைகளை பற்றி பயன்களை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வாதுமை மரம் இந்த பாதாம் மரம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது எப்படி பயனுள்ளதாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவது கூட வாதுமை மரம் பூ பூத்து அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தோன்னா நியூ லைஃப் பிகினிங் அப்படின்றது ஒரு அர்த்தமாக இருக்குது. புது வாழ்வின் துவக்கத்தை தரக்கூடிய ஒரு பூக்களாய் தான் இந்த வாதுமை மரத்தினுடைய பூக்களை அடையாளமாக சொல்கிறாங்க. இது ஒரு
அடையாளம் எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, நியாய தீர்ப்பு வந்து சீக்கிரமாக வரப்போகிறது என்பதற்கான ஒரு அடையாளமாகவும், இதை இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வருகைக்கான செய்தியை குறிப்பிடுகிறதான ஒரு மரமாக நம்மளுடைய வேதத்தில் காணப்படுகிறது. அடுத்ததாக கூட இந்த வாதுமை மரத்திற்கு ஒரு மீனிங் இருக்குது. என்னென்னா வாட்ச்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை குறிப்பிடுறாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, ஆண்டவர் வந்து நம்ம மேலே எப்பொழுதுமே விழித்து நம்மளே பார்த்து கொண்டே இருக்கிறாரு. நம்ம கூட அநேக நேரங்களில் நினைப்போம், ஏதாச்சும் நம்ம எதனா பாவம் பண்ணாலும் சரி, மீறுதல் செய்தாலும் சரி, நம்ம நினைப்போம் யாருமே நம்மளை கண்டுக்க போகிறது கிடையாது, யாரும் நம்மளை பார்க்க போகிறது இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்கலாம். ஒருவேளை நம்ம பெற்றோர்களையோ இல்லை நம்ம உடன் பிறந்தவர்களையோ நம்ம ஏமாற்றி நம்ம எத்தனை பாவமான காரியங்களை கூட நம்ம செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நேரத்திலையும் ஒருவேளை 4 செவுத்திற்குள்ளாக நம்ம உட்கார்ந்து செய்கிற பாவத்தை கூட நம்ம நினைக்கலாம், இதை யார் பார்த்துட்டு போகிறோம், நம்ம தான் தனியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனையோ பாவங்களை செய்திருப்போம், மீறுதல்களை செய்திருப்போம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாக நியாய தீர்ப்பில் வைப்பார், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். முதலாவது கூட ஒரு காரியம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, நான் 2 காரியங்களை மாத்திரம் உங்களிடத்தில் சுருக்கமாய் சொல்லி நான் முடித்துறேன். புதிய வாழ்க்கையை அளிக்கிறார் அப்படின்றத தலைப்பு. புதிய வாழ்க்கை அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது, இந்த வாதுமை மரம் பூ பூத்து அப்படின்றதுக்காக நான் அர்த்தமே வந்து புதிய வாழ்க்கையின் துவக்கம்தான். அப்போது ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, எப்படி இந்த வாதுமை மரம் வந்து பூ பூக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம வாசிக்கலாம். பிரசங்கி 11வது அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த வசனத்தை கூட நம்ம 2ஆய் பிரித்து கொண்டு பார்த்தோம் அப்படின்னா, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். தண்ணீர் மேல் போடுன்னா நம்மளுடைய உணவு எத்தனை பேர் தண்ணியில் போடுறதான அர்த்தம் கிடையாது. இதில் வந்து ஆவிக்குரிய ஒரு அர்த்தமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் நான் இப்போ சொல்ல போகிற ஒவ்வொரு வார்த்தையும் வாலிபர்களுக்காக மட்டும் கிடையாது. நம்மளுடைய சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை சின்ன குழந்தை முதல் பெரியோர் வரைக்குமே இந்த வார்த்தை ஆண்டவர் வந்து பேச இருக்கிறாரு. இந்த உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு வாலிபனே அப்படின்றது முதலாவது ஆண்டவருடைய குரலாக இருக்கிறது. இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு காரியத்தை, நம்மளுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை, இந்த வாலிபத்தை நாம் முதலாவது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, எப்படி நெல்லும் அந்த நெல் தானியங்கள்லாம் முதலாவது விதைக்கும் போது அதை தண்ணீர் மேலே தூவி விடுவாங்க. அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னா மண்ணுக்குள்ளே போயிட்டு ஒரு செடியாக முளைத்து அதுக்கப்புறம் அதுலேருந்து பூ பூத்து கனி கொடுக்கும். அதே போல் தான் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய இந்த வாலிப நாட்களை ஆண்டவர் இடத்துல நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அடுத்ததாக நம்ம வாசிக்கலாம். அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். நாம் கூட சில நேரத்தில் அவிசுவாசமாக யோசிச்சிருப்போம், என்னடா நம்ம ஏசப்பாக்காக இவ்வளோ ஊழியத்தை செய்கிறோம், நம்ம ஆண்டவருக்காக எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனாலுமே என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம எந்த காரியத்தை கேட்டாலும் ஆண்டவர் ஏன் தாமதமாகவே பண்ணிகிட்டே இருக்காரு, நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் அந்த காரியம் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சில நேரத்தில் யோசித்து சோர்ந்து போன நாட்கள் நிச்சயமாக எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அது இருக்குது. அப்போ ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறாரு, நம்ம வாசிக்கலாம். பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி போட்டிருக்கிறது. இங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர்னா, நம்ம ஒரு காரியத்தை துவங்குறத பார்க்கிலும் அதோட முடிவு வந்து மிகவுமே நல்லதாக தான் முடியும். நிச்சயமாய் நம்ம அதை விசுவாசிக்க வேண்டும். முதலாவது நம்ம அவ்விசுவாசமாக இருந்து ஒரு காரியத்தை நம்ம ஒரு விதையை போட்டுட்டோன்னா கூட நம்ம சில நாட்கள் அதற்காக காத்திருக்க வேண்டும். நம்ம உடனே நினைத்ததுமே செடி முளைத்து அதுலேருந்து பூ பூத்து கனி கிடைக்க போகிறது கிடையாது. அதனால் நம்ம அதுக்காக காத்திருக்கணும். அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸாம்பிள் கூட என்னென்னா, இப்போ நம்மளுடைய பிள்ளைகள்லாம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. பப்ளிக் எக்ஸாம் இன்றைக்கி எழுதுகிறாங்க, நாளைக்கு ரிசல்ட் வந்து கிடச்சிட போகிறதில்ல. அதுக்காக அவங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டவரையும் பார்த்து வெயிட் பண்ணணும், ப்ளஸ் வந்து அவங்க அந்த ரிசல்ட்டுக்காகவுமே வெயிட் பண்ணணும். அப்போ உடனடியாக எந்த ஒரு காரியமும் நம்மளுடைய வாழ்க்கையில் வாய்க்காது. அதனால் ஆண்டவர் நம்மள இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காரியத்தை துவக்கத்தின் பார்க்கிலும் அதோடைய முடிவு மிகவும் ஆண்டவர் நம்மளுக்கு நன்மையாக தான் செய்து முடிப்பார். ஆமேன். இதில் கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ரூத்தோடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நாம் பார்த்தோம் அப்படின்னா, ரூத்தும் அவங்களுடைய மாமியோடு கூட அவங்க இருக்கும் பொழுது அவங்க
மாமியோடைய கணவரும் இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க வேற ஒரு இடத்துக்கு கடந்து போகும்போது மறுபடியும் அவங்க பிள்ளைகளுமே இறந்து போயிடுவாங்க. அன்ற நாளில் கூட ரூத் நினச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய மாமியை விட்டுட்டு என்ன பண்ணியிருக்கலாம்னா வேறு வழியாக எப்படி ஒர்பால் போனாங்களோ அதே மாதிரி அவங்க போயிட்டுருக்கலாம். ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா அந்த நேரத்தில் கூட அவங்க ஆண்டவரை கனப்படுத்தி அவங்களுடைய மாமி கூடவே தன்னுடைய வாழ்க்கையை துவங்க அவங்களுடைய இடத்துக்கு அவங்க போய் சேர்ந்தாங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து மற்றோட தேசத்தை சேர்ந்த மோவாப் தேசத்தை சேர்ந்த ஒரு ஸ்திரீயாக இருந்தாங்க. ஆனாலுமே இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். அன்றைக்கு ஒரு வேளை ரூத் வந்து இந்த காரியத்தை ஒத்துக்கொள்ளாமல் ஒர்பாலை போல் வேற எங்கன்னா போயிருந்தா அவங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி மாறி போயிருக்கோம் இல்லையா? ஆனால் அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு அவங்களுடைய மாமியுடனே அவங்க கடந்து வந்தாங்க. அந்த இடத்துல ஒரு ஐஸ்வர்யவான் அதாவது போவாசை வந்து அவங்க திருமணம் செய்து கொண்டாங்க. அவருடைய வழியாக வந்தவர் தான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இன்றைக்கு அப்படி ஒரு காரியம் நடந்திருக்குமா? இன்றைக்கு அவங்க ஒரு வேளை வழி விலகி போயிருந்தா நிச்சயமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் வந்திருக்க முடியாது. அடுத்ததாக கூட நாம் வாசிக்கலாம். பிரசங்கி 12வது அதிகாரம் 1வது வசனம். இந்த வசனத்தில் கூட நாம் பார்க்கிறோம், நீ உன் வாலிப பிரயாணத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. இந்த வார்த்தை வந்து நான் இன்னும் அழகாக எங்கே இருந்ததுன்னா ஆங்கிலம் பைபிளில் நான் வாசிக்கும் பொழுது ரிமெம்பர் யோர் கிரியேட்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இன்றைக்கு பல காரியங்கள் உலக பிரகாரமான காரியத்தில் யாராவது ஏதாவது செய்துட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோன்னா அவங்கள ரொம்பவே பெருமைப்படுத்துவோம். இதை வந்து அவங்க தான் உருவாக்குனாங்க, இது அவங்களால தான் நடந்தது, அவங்க தான் செஞ்சாங்கன்னு இன்னைக்கு பல உலகத்தில் இருக்கிறவங்க வந்து அதை பெருமை பாராட்டுறாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம யாரை மறந்து விடுறோன்னு நம்ம சிந்தித்து பார்க்குறோமா? நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் அநேக வேலைகள் உண்டு, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்மளுடைய சிருஷ்டிகரை நாம் முதலாவது நினைக்கவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கடுத்தது கூட நாம் அதை வாசிக்கலாம் முழுமையாக. 2லிருந்து 5வது அதிகாரம் வரை வாசிங்க. மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே யார் திருக்கும். இந்த வசனத்தில் கூட நாம் பார்க்குறோம், முதலாவது கூட ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிட்டாரு, நம்ம ஆண்டவரே நம்மை சிருஷ்டித்தவரே நாம் நினைக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு காரியம் நான் உங்களுக்கு முன்பதாய் சொன்னது தான், நான் வந்து இந்த மெசேஜ் பொதுவாய் வாலிபர்களுக்காக மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் உரிய இந்த வசனத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். சூரியன் ஒளி வந்து எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வையை குறிக்கிறது. இப்போது இந்த வயதில் நம்மளால் ஆண்டவருக்காக பல ஊழியங்களை செய்ய முடியும். இந்த நாட்களில் மாத்திரம்தான் நம்ம ஆண்டவருக்காக அநேக எழுப்புதல் உள்ளவர்களாக இருக்க முடியுகிற காலம் எதுனா இந்த வாலிபம் மட்டும்தான். இப்போது நம்மளுக்கு வயசாகிட்டு போயிடுச்சுன்னா நம்மளுடைய பலன் எல்லாமே இருந்தால் என்ன ஆகிடும்னா சோர்ந்து போயிடுவோம். அந்த நேரத்தில் நம்மளால் ஆண்டவருக்காக எதுவுமே செய்ய முடியாது. அந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, இங்கே காவலாளிகள் அப்படின்னு 3வது சொல்லியிருக்குவாங்க. என்னென்னா நம்மளுடைய கைகளை குறித்து சொல்கிறாங்க. காவலாளினா இன்றைக்கு நம்மளுடைய கை இல்லைன்னா நம்மளால் எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய முடியாது. அதனால் நம்மளுடைய கை காலெலாம் வராமல் ஒரு வயசாயிடுச்சுன்னா நம்மளுடைய கை காலெல்லாம் ஆகணும் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஷிவரிங் ஆகும்போது நம்மளால் ஒரு சின்ன ஒரு பொருளை கூட இப்படி எடுத்து இப்படி வைக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்மளால் போய் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாமே ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் யாரை நினைக்கணும் அப்படின்னா உன்னோட சிருஷ்டிகரை நினைத்து அவருக்காக நம் ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்கிறாரு. நம்மளுடைய காது கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பல் எல்லாமே கூட என்ன ஆகும்னா வயசான காலத்தில் உதிர்ந்து விழுந்துடும். அந்த நேரத்தில் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய சிருஷ்டிகரை நாம் நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கூட
நம்ம பொதுவாக பார்த்தோன்னா உயரமான இடத்துல இப்போது நிறைய வாலிபர்கள் கூட ஒரு வெளியில் எங்கன்னா போனாங்க டூருக்குனா கூட நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்ணுறது நம்ம பார்த்துருப்போம். மேலே ஏறி குதிக்கிறது என்னென்னமோ பண்ணுவாங்க. அது வாலிபனாக இருக்கிற அந்த பருவத்தில் நம்மளால் அதை செய்ய முடியும். ஆனால் அதுவே நம்மளுக்கு வயசாயிட்டே போயிடுச்சுன்னா நம்மளால் ஏதாச்சும் செய்ய முடியுமா? நிச்சயமாக அந்த மாதிரிலாம் மேலேருந்து இப்போ ஹைட்டில் போய் நின்று நம்மளை கீழே குனிஞ்சு பார்க்க சொன்னாவே என்னென்னா பயமாகவே இருக்கும் ரொம்பவே. அதனால் இந்த மாதிரி ஒரு நாட்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வராததற்கு முன்பதாக நம்மை சிருஷ்டித்தவரை நாம் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். லாஸ்ட்டாக கூட அதில் போட்டிருக்கோம், பாதாம் மரம் பூ பூத்து. அது பொதுவாக பாதாம் மரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது இந்த ஸ்ப்ரிங் சீசன் முடிந்தப்போ அந்த பூக்கள் வரும்போது நிறைய இலைகள் இல்லாமல் அது சுற்றி எப்படி இருக்குன்னா, ஒரு வயசானவங்களுக்கெல்லாம் நம்ம முடி பார்த்தோன்னா நரைமுடி ஆகிடும். அந்த நேரத்தில் அதை சுற்றி எப்படி இருக்குன்னா அந்த ரவுண்டாக ஃபுல்லாமே ஒயிட்டாக இருக்கும். அந்த பூக்கள் மட்டுமே மூடி இருக்குமா அந்த பாதாம் மரத்தை. அப்போ அது எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய முதிர் வயதை குறிக்கிறதா இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இது எல்லாமே ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளை சிருஷ்டித்தவரை நாம் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கூட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, நம்மளுடைய மிஷினரிகளாய் நான் அநேக முறை நான் வாசிக்கும் போது ஐடஸ் கெடரை குறித்து, மதர் தெரேசாவை குறித்து நான் வாசித்திருக்கிறேன். அவங்களுமே கூட பாருங்கள், நம்மளை இங்கேருந்து புன்னைக்கு போய் ஊழியம் செய்யணுன்னா கூட நம்ம கஷ்டப்படுறோம். என்னையுமே கூட சேர்த்து தான். ஆனால் அவங்க ஏதோ ஒரு வெளிநாடுகளில் இருந்து இன்றைக்கு அவங்க வராமல் இருந்திருந்தால் ஒரு வேளை நம்ம ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்துருக்க முடியுமா? ஆமேன். இன்றைக்கு அவர்கள் வந்ததுனால மட்டும்தான் நம்மளால் இந்த இடத்துல ஆண்டவரை ஆராதிக்க முடிகிறது. நம் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்டவர்களாய் இன்று இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறோம்னா இந்த மாதிரி வந்த பல மிஷினரிகளும் இதற்கான காரணமாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்களுடைய வாலிப நாட்களில் தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த இடத்துக்கு அவர்கள் மருத்துவத்துக்காக வந்ததை தாண்டி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள். ஆமேன். அடுத்ததாக கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கும் மாதிரியாயிரு. ஆமேன். இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம ஐயா எப்பவுமே சொல்வார், நம் இயேசுவை முன்மாதிரியாய் நிறுத்தி ஒவ்வொரு நாளும் எல்லாரும் முன்பதாய் நம் வாழ்ந்து காட்ட வேண்டும்னு ஐயா எப்போவுமே சொல்லுவார். இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாலிப நாட்களில் பல பேரை நாம் சந்திப்போம். நாம் படிக்கிற இடமா இருக்கலாம், நம் வேலை செய்கிற இடமா இருக்கலாம். இந்த மாதிரி பல இடங்களில் நாம் பல பேரை சந்திக்கும் பொழுது அவர்கள் நம்மளை நல்லாவே அவங்களுக்கு தெரியும், நாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நாம் திருச்சபைக்கு வருகிற கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கிறோம்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க முன்பதாக நம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 ரோல் மாடலை எங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். நம்ம அதை வாசிக்கலாம் தொடர்ந்து. சரி, முதலாவது கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா வார்த்தையிலும். இன்றைக்கு வார்த்தை குறித்து நம்ம யாருமே கவலைப்படுறதே கிடையாது. நம்மளுக்கு வாய்க்கு வந்தபடி நம்ம ஏதாச்சும் பேசுவோம். நம்ம பெற்றோருக்கும் சரி, நம்ம நண்பர்களிடையே சரி, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பேசிக்கொண்டே இருப்போம். அவங்களுமே என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் திட்டுவாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இது திருந்தாது அப்படி சொல்லி நம்மளை விட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் இங்கே நம்மளை சொல்கிறாரு, ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு நாள் நியாய விசாரிப்பு வைப்பார். அன்றைக்கு நாம் என்ன செய்வோம்? அவர் முன்பதாக நம்மால் நிற்க முடியுமா? நம்ம நினைக்கலாம் சாதாரண ஒரு வார்த்தை தானே, அது என்ன வார்த்தைனாலும் நான் எடுப்போது அப்படி பேசி இன்றைக்கி எத்தனையோ பேரோட இருதயத்தை நாம் குற்றப்படுத்தி காண்பித்திருக்கிறோம். எத்தனையோ பேரை நம் சபையில் இருந்து கொண்டு கூட மற்றவங்களை பற்றி நாம் தெரியலைன்னா கூட அவங்கள பற்றி நம்ம எவ்வளோ தப்பான காரியத்தை பேசியிருப்போம். அது இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணோன்னா அவங்கள பற்றி குற்றப்படுத்தி பேசிகிட்டே இருப்போம். ஆனால் ஒரு நாள் நிச்சயமாய் தேவன் வரும்பொழுது இதை நியாய தீர்ப்பில் வைப்பார். அன்றைக்கு நாம் என்ன செய்கிறவர்களாக இருப்போம் என்று நாம் நினைத்து ஒரு வார்த்தை பேச வேண்டும். அடுத்ததாக கூட நடக்கையிலும். இங்கே ஏசப்பா நம்மளுக்கு சொல்கிறாரு, நான் இதை சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு வேலை கஷ்டமாக இருக்கலாம், என்னை மன்னிச்சிடுங்க, நான் இதை சொல்லி தான் ஆக வேண்டும். நானும் ப்ரேயர் பண்ணி சொல்லாமா வேணாமான்னு யோசித்தேன். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக பேச சொல்கிறாரு. என்ன அப்படின்னா,
நான் முதல்ல சொன்னது தான், எல்லாரும் முன்பதாக நாம் முன்மாதிரியாக இருக்கணும். எல்லாருக்குமே தெரியும் நாம் சபைக்கு வருகிறோம், ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். அப்போ அவங்க முன்பதாக நம்மளோட சாட்சி ஒரு நாளும் கெட்டு போகக்கூடாது. நம்மளோட நடக்கை எப்படி இருக்கிறது என்று நாம் ஒரு விஷயம் யோசித்து பார்க்கணும். முக்கியமாக நம்மளுடைய செல்ஃபோன்களில் கூட நம்ம பல இடங்களில் சினிமா பாடல்களை வைக்கிறது, சினிமா பாட்டு நம்ம கேட்குறோமோ இல்லையோ. நாங்கள் ஒரு யூத் மீட்டிங்கில் இருக்கும்போது ஒருவர் சொன்னாங்க, என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவர் அறியாத ஜனங்கள் நடுவில் வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்க நடுவில் இருக்கும்பொழுது நம்ம இந்தமாரி நம்ம நினைப்போம், ஒரு மியூசிக் தான் வைப்போம், சும்மா பின்னாடி பேக்ரவுண்ட் தான் மியூசிக் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தெரியாதது என்ன பாட்டுன்னு கூட. ஆனால் நம்மளுக்கு தெரியாத அது ஆண்டவர் அறியாதவர்களுக்கு அது ரொம்பவே நல்லா என்ன பாட்டு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதையும் மீறி நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதை வெளிப்படையாக நம்மளோட ஸ்டேட்டஸ், ஸ்டோரி, இந்த மாதிரி காரியங்களை வைக்கிறோம். அடுத்ததாக கூட சீரியல் பார்க்குற காரியம். அக்கா கூட சொன்னாங்க ஒரு நாள், சின்ன பிள்ளைங்கள் கூட சீரியலுக்கு இன்றைக்கி அடிமையாக ஆக்கிட்டு இருக்காங்க. அது ஆண்டவர் இந்த இடத்துல பிரசங்கி எழுதும்போது சாலமோனுக்கு நிறைய இடத்துல அவர் எழுதியிருப்பார், மாயை மாயை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையுமே மாயையாக இருக்கிறது. நம்ம இங்கே இருக்கும்போது நம்ம பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். ஆனால் ரொம்ப தூரமாலாம் போய் தேவையில்லை, நம்ம வீட்டுக்கு போய் தேவையில்லை. நம்ம ஜஸ்ட்டு ஆலயத்தை விட்டு காலை வெளியில் வைத்தோம் அப்படின்னா ஒருத்தன் நம்மளை பார்த்து கொண்டு வீட்டில் அங்கே உட்கார்ந்துருப்பான். யாருன்னா பிசாசு. அங்கேயே மாயை தொடங்கி விடுகிறது. அதனால் நாம் ஒவ்வொரு காரியம் செய்வதற்கு முன்பதாக மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு. அடுத்ததாக கூட அன்பிலும் அப்படின்னா, இன்றைக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, பல இடங்களில் நம்மளுடைய சபையில் இல்லை, ஆனால் பல இடங்களில் தன்னுடைய தாய் தகப்பன்கிட்டேருந்து எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு அவங்கக்கிட்ட இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு உணவு கூட தரத்துக்கு ஆட்கள் இல்லாமல் எத்தனையோ பேர் வீதியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி எத்தனையோ மற்ற மக்களுக்கு அன்பு செலுத்துகிறாங்க. யாரெல்லாம் அன்பு செலுத்தக்கூடாதோ அவங்களுக்கெல்லாம் அன்பு செலுத்துகிறாங்க, பாவமான வழியில் அன்பு செலுத்துறாங்க. ஆனால் தன்னை பெற்றவர்களுக்கு ஒரு நாளுமே அவர்கள் அன்பு செய்யறதில்லை, அப்படியே ரோட்டில் விட்டுடுறாங்க. இந்த மாதிரி காரியங்களை நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ஆவியிலே ஆண்டவர் சொல்லுறாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து ஆண்டவரை நாம் முன்மாதிரியாய் வைத்து வாழ்ந்து காட்ட வேண்டும். விசுவாசத்திலும் கற்பிலும் என்றால் நம்மளுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுறாரு. அடுத்ததாக கூட நாம் வாசிக்கலாம், பிரசங்கி 11வது அதிகாரம் 9வது வசனம். வாலிபனே, இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே நிச்சயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. ஆமென். இந்த வசனம் கேட்கும் போதே மிகவும் பயமாக இருக்குது. இது நான் பயப்படுத்துறதுக்காக சொல்லலை, ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அது எல்லாத்தையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிற தேவன் அவர். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏசப்பா. அப்படின்னால நம்ம என்ன பண்ணோன்னா, எல்லாமே அனுபவிக்கணும், ஜாலியான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, என்ஜாய் பண்ணணுன்ட்டு இருக்கக்கூடாது. நாம் எல்லா காரியத்திலையும் முதலாவது ஆண்டவருக்கு அது பிரியமானதா என்பதை நாம் நினைத்து அதற்கப்புறமா அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். முதலாவது அந்த இடத்துல கூட நம்ம பார்த்தோன்னா, ஆனாலும் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் கோட் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். இன்றைக்கு நாம் நினைப்போம், நிறைய காரியங்களை கூட நம்ம நினைக்கலாம், இதெல்லாம் யார் கண்டுக்க போகிறாங்க, நம்ம அம்மா அப்பா கண்டுக்க போகிறதில்ல, நம்ம ஆயிரம் ஒரு வேலை கண்டுக்க போகிறதில்ல, நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம் நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக இதை ஆண்டவர் கண்டுப்பார். நிச்சயமாக இன்றைக்கு நாம் ஒவ்வொரு காரியத்தை பார்த்து ஒவ்வொரு விஷயத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை வாசிப்போம். இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. ஆமென். இங்கே ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு, அநியாயம் செய்கிறவர்கள் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும்
பரிசுத்தமாக்கட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கையாய் சொல்கிறாரு. மீண்டுமாக அன்னிலிருந்து பேசின எல்லாருமே இந்த காரியத்தை குறித்து அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதே போல தான் நம்மளுடைய உலகத்திலையும் சில காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நம்ம பயந்து போகிறதுக்காக அல்ல, நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து ஆண்டவரை பற்றி கொண்டிருப்பவர்களாக இருக்க வேண்டும். அந்த இடத்துல கூட எல்லாவற்றிற்கும் அவர் என்ன கொடுப்பார்னா அதற்கான பலனை நமக்கு தருவார். நாம் இப்போ நினைக்கலாம், ஒரு வேளை நாம் மற்றவர்கள் விரோதமாக ஏதாவது காரியத்தை செய்தோம் அப்படின்னா கூட இதெல்லாம் அவங்க கண்டுக்காமல் போயிட்டால் நம்ம நினைப்போம், ஒரு வேளை அவங்க எதாவது கண்டுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு எத்தனையோ காரியங்களை நம்ம செய்திருப்போம். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாய் அதையும் அவர் கணக்கில் வைத்து கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதே போல் இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஆதாம் ஏவாளை குறித்து நான் பேசுகிறேன். ஆதாம் ஏவாள் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க எது ஆண்டவர் செய்யாதன்னு சொன்னாரோ அந்த காரியத்தை செய்து அவர்களுடைய சாயலை அவர்கள் இழந்து போயிட்டாங்க. ஆண்டவர் அன்னைக்கு அவங்களை எப்படி படைத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆண்டவருடைய சாயலாகவே படைத்தார். ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு அழகான சாயலை அவர்கள் இழந்தவர்களாக வனாந்தரத்திலே தள்ளப்பட்டார்கள். இன்றைக்கு நாமும் கூட அவருடைய சாயலை இழந்தவர்களாக எந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோமோ, இன்றைக்கு கூட நமக்கு நேரம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் நம்மிடத்துல பேசுகிறார். அடுத்ததாக கூட சாலமோனை பற்றி இந்த பிரசங்கி முழுவதும் அவர் தான் எழுதியிருக்காரு. அவருமே கூட அவருடைய ஆரம்ப காலத்தில் மிகவும் பரிசுத்தமான ஒரு ராஜாவாக இருந்தார். அவருக்கு எல்லா ஐஸ்வர்யமும் அவர் அதிகமாக எதுக்கு ஹைலைட்டாக சொல்லுவாங்கன்னா, ஞானத்தை கேட்டவராக அவர் இருக்கார். அப்படி இருக்கும்போது அவர் இவ்வளோ ஞானத்தை கேட்டார், எல்லாமே பண்ணிட்டார். ஆனால் கடைசியில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு நிறைய மனைவிகளும் இன்னுமே அதிகமான பெண்களோடு அவர் இருந்ததை போல் இந்த இடத்துல இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களை அவர் விழுந்து போனார். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன செய்தார்னா, அந்த தப்பு பண்ணிட்டு இன்னும் விக்கிரகத்தையும் அவர் அதை வணங்கக்கூடிய அந்த துணிச்சல் அவர் போயிட்டார். ஆண்டவர் அவர் மறந்துட்டார். கர்த்தர் எதெல்லாம் அவனுக்கு கொடுத்தாரோ அவருக்கு அது எல்லாவற்றையும் அவர் மறந்து போயிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அநேக பாவங்களை செய்து விக்கிரகத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டார். இன்றைக்கு நாமும் கூட எந்த இடத்துல ஆண்டவர் நம்ம போய் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதே இடங்களில் நாம் போய் நிற்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த இடத்துல தான் நம்மளை ஆண்டவர் தூக்கி வெளியில் கொண்டு வந்துட்டார். ஆனால் நம்ம மறுபடியும் அதே இடத்துக்கு போய் நின்றோம் என்றால் நிச்சயமாக நம்ம ஆண்டவருடைய சாயலை இழந்து விடுவோம். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ கேட்டாலுமே ஏசப்பா நம்மளுக்கு அந்த சாயல் மீண்டும் தரமாட்டார். இதை நம்ம நினைவில் வைத்து கொள்ளணும். அடுத்ததாக கூட இந்த பாதாம் மரம் இந்த பாதாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஹெல்தி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய அம்மா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டில் அந்த பாதாம் எடுத்து ஊற வைத்து காலையில் அதை சாப்பிடுவோம். அந்தளவுக்கு அது ஹெல்த்தியாக இருக்கும். இது நம்மளுடைய மாம்சமான வாழ்க்கைக்கு ஒருவேளை பாதாம் சாப்பிட்டா நல்லதாக இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எது நம்ம பலனடைய செய்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் நம்மை பலனடைய செய்கிறது. நாம் பார்க்கலாம், எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூளையும் பிரிக்கத்தக்கதாக உருவப்படுத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். இந்த வார்த்தை இங்கே பேசுகிற எனக்குமே இதை கேட்டு கொண்டுகிற எல்லாருமே என்ன பண்ணோன்னா, கர்த்தருடைய வார்த்தை நம்மை வகையாய் அறுக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆமென். நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறவர்களாக இருக்கணும். அவருடைய வார்த்தை மட்டும்தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் பலனடைய செய்யும். இன்றைக்கு நம்ம வர்ஷிப்பில் கூட பார்த்தோம், நிறைய காரியம் இதோடு ஒப்பிட்டு தான் இன்றைக்கி வர்ஷிப் நடந்தது. ஆமென். அதனால் நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அப்போவே ஆண்டவர் நம்மளோடு பேசியிருக்கிறாரு. நிறைய நம்ம பலவீனத்தோடு ஒரு வேலை இருக்கலாம், பல சோதனைகள் பிரச்சனைகள் ஒரு வேலை பிசாசு நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கலாம். ஆனாலும் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்ததாக கூட நாம் வாசிக்கலாம், 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை
தருவாராக. ஆமேன். இந்த இடத்துல கூட ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறாரு, அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம நிறைய நேரத்தில் சோர்ந்து போயிருப்போம். பல சோதனைகளை மேற்கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில் பல சோதனைகள் நம்ம மேற்கொண்டு தான் வருகிறது. நாம் எந்த இடத்துல இருந்தாலுமே சோதனை இல்லாமல் நிச்சயமாய் யாராலுமே இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்கிறாரு, சகல காலம் துன்பத்திற்கு பிறகு அவர் சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவர் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக கூட பலவீனத்தில் பலன் தரும் வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிறது. ஏசாயா 41வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை காப்பேன். ஆமேன். நம்ம எத்தனையோ நேரங்களில் பலவீனப்பட்டு இருப்போம். எவ்வளோ நாட்கள் இருக்கலாம், நம்மளால் சில நேரங்களில் ஆலயத்துக்கு கூட வர முடியாத அளவுக்கு பலவீனங்கள் இருக்கும். ஆனால் நாம் எப்போ ஆண்டவரை நோக்கி ஆலயத்துக்கு வரோமோ அன்றைக்கு மட்டும்தான் நம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். இதை நாம் விசுவாசிக்கணும். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மளுடைய பலவீனங்களிலிருந்து நம்மை பலனடைய செய்வார். என்னையும் கூட ஒரு சாட்சியாய் தேவன் நிறுத்தியிருக்கிறார். அதற்காக நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட பல பலவீனங்களின் மத்தியில் நான் இருந்த பொழுது தேவன் தாமே அவருடைய வார்த்தைகளை கொடுத்து என்னை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தியிருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு பார்க்கிற ரேச்சல், இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறது வேறையாக இருந்தாலும் அன்றைக்கு ஆண்டவர் என்னை பார்த்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பலவீனப்பட்டு பல நேரங்களில் என்னை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாக என்னுடைய உடலில் இருக்கும் பொழுது கூட ஆண்டவர் ஒரு நாளும் என்னை கைவிடாமல், எத்தனையோ பேர் இல்லாமல் போயிருக்கலாம், இன்றைக்கு நான் இங்கே நிற்பதுமே மிகப்பெரிய ஒரு சாட்சி தான். என்னை ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய பேர் நம்மளுடைய பலவீனத்தை குறித்து பண்ணுகிறவர்களாக இருப்பாங்க. நிறைய பேர் நம்மளுடைய பலவீனத்தை குட்டி காட்டுகிறவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, எல்லா பலவீனத்தையும் அவர் எங்கே ஏற்றுக்கொண்டார்? சிலுவையில் அவர் அறைந்து அவருக்கு எவ்வளோ வழிகளை கொடுத்தாங்க. நம்மளுக்கு வர வழி அவருக்கு தெரியாமல் இருக்குமா? நிச்சயமாய் அவர் எல்லாவற்றையும் அனுபவித்து தான் இருக்கிறார். அதனால் இன்றைக்கு நம்மளுடைய பலவீனத்தை பார்த்து நாம் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் எல்லாருமே கூட என்னை போல ஒரு சாட்சியாய் நிறுத்துவார், நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, இந்த வாதுமை மரம் பூ பூத்து அப்படின்றதுக்கான அர்த்தம் நான் என்ன சொன்னேன்னா, புதிய வாழ்க்கையின் துவக்கம். இன்றைக்கு கூட நாம் நம்மளுடைய வாலிப நாட்களை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் புதிய வாழ்க்கையின் துவக்கத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் அளிக்கிறவராக இருக்கிறார். ஆகையால் நாம் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை ஆண்டவரத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் ஜபத்தில் வைத்து அவருக்கு என்ன சித்தம் ஏசப்பா, நீங்கள் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை எங்களுடைய வாழ்க்கையில் செய்யுங்க நாம் கேட்கணும். அது மாத்திரமில்லை, ஆண்டவருக்காக அநேக ஊழியத்தை செய்கிற காலம் இதுதான். ஏன்னா வயதாகி போய் நாம் முதிர்ந்து போயிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் அதெல்லாம் செய்ய முடியாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சில பேர் கூட ஸ்டார்டிங்கில் நல்லா இருப்பாங்க, வாலிபத்தில் ஆண்டவர் அதிகமாக பற்றி கொள்ளுவாங்க. ஆனால் வயதானதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த வழியை விலகி வேறு காரியத்துக்கெல்லாம் போய் சென்று போயிடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரை நாம் முடிவு பரியந்தமும் அவரை பற்றி கொண்டு தான் நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட வாதுமை மரம் பூ பூக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மளுக்கு அப்படி ஒரு பூக்களாய் நம்மை அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். ஆமேன்.